வணக்கங்க. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நம்மகிட்ட சாதகம் பார்க்குற அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கல்வி ஆசிரியர், கல்வியில் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணவங்க நிறையா இருக்காங்க. அதாவது இந்த 10ல் குரு வந்தால் பதவி போயிடும், 10ல் குரு இருந்தால் பதவி போயிடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க முன் வைக்கிறாங்க. 10ல் குரு இருக்குதுங்கய்யா, எனக்கு பதவி போயிடுமா, நானே ஏற்கனவே இடம் விட்டு மாறிக்கிட்டே இருக்கிறேன், எங்கள் வழியே தூக்கி வேறு ஊருக்கு மாற்றிட்டு இருக்கிறாங்க. 10ல் குரு இருக்குது, எனக்கு எதாவது பதவி போயிடுமா, நான் பதவியில் சிக்கல் இருக்கா, பிரச்சனை சிக்கல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவங்க கேட்பாங்க. உண்மைதான், அவங்க ஏகப்பட்ட தவறு செய்தால் அப்புறம் அந்த மாதிரி சிக்கல் பிரச்சனை அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே உருவாயிடும். இப்போ கோச்சாரத்தில் 10ல் குரு வருதுன்னு வச்சுக்க, 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்றும் இல்லைங்கய்யா, 10ஆம் இடத்துல குரு வருது, உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல குரு வருது கோச்சாரத்தில். 9 நவக்கிரகத்தில் குரு பவனுக்கு மஞ்சள் வசனம், சுண்டக்கடலை மாலை, நெய்த்தீவம் போட்டுவாங்க. தட்சிணாமூர்த்தி 63 நாயன்மார்களுக்கும் தீட்சம் கொடுத்தவர் தட்சிணாமூர்த்தி. அவரை வழிபட வச்சுட்டு வாங்க, வாழ்க்கையில் செய்யலாம். 10ஆம் இடத்துல குரு வருதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். 10ல் குரு வந்துடுச்சு கோச்சாரத்தில், என்ன பண்ணுறது, என் பதவி போயிடுமா, வேலை போயிடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல குரு வருது, ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனநிலையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கூடாது. 10ஆம் இடத்துல உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல குரு வராரு, அந்த நட்சத்திரம் நீங்கள் பார்க்கணும். 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் வந்துட்டுருக்காரு, என்ன டிகிரியில் போயிட்டுருக்காரு, நம்ம வேலை பறி போயிடுமா, நம்ம வேலையில் பிரச்சனை சிக்கல் இருக்கா, கோச்சாரத்தில் குரு வராரு 10ல் அப்படி சொன்னால் அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் 10ல் குரு வருது கோச்சாரத்தில், அடுத்து குரு பயிற்சி ஆகுது, எனக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வராரு, என் பதவி போயிடுமா, என் வேலை போயிடுமா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு எதுக்கு? அந்த பயமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஜனன காலத்தில் குரு, நீங்கள் பிறக்கும்போது ஜனன காலத்தில் குரு 10ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அந்த 10ஆம் இடத்துல இருந்து திசை நடந்தாலோ, அதில் திசை புத்தியோ அந்தர சூட்சுமம் உங்களுக்கு வரும்போது, குரு திசை குரு புத்தி அப்படி வரும்போது உங்களுக்கு பதவியில் ஆட்டம் கட்டும். அதனால தான் ஊராக உங்களை மாற்றிருக்கிறாங்க. இடம் விட்டு மாற்றிட்டே இருக்காங்களா. 10ஆம் இடத்துல குரு இருந்து 10ஆம் இடத்துல அந்த கிரகம் சரியில்லாத நட்சத்திரத்தில் இருக்கும்போது அதாவது ஜனனகால குரு 10ஆம் இடத்துல இருக்குது, பதவி போயிருமாங்கிற கேள்விக்கு அந்த 10ஆம் இடத்துல என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துனா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வு, பதவி கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது. 10ஆம் இடங்கிறது நல்ல இடமா, அதாவது அந்த சுபகிரகம் பார்க்குதா, பாவகிரகம் பார்க்குதா, சுபகிரகம் பார்க்குதா, பாவகிரகம் பார்க்குதா, இப்போ ராகுக்கு இது பார்க்குதா, சனி பார்க்குறாரா, இப்படி பாவகிரகம் அந்த 10ஆம் இடத்துல ஜனன காலத்தில் குரு இருக்கார், பாவகிரகம் பார்க்குதா அப்படிங்கிறத அதை நம்ம வாட்ச் பண்ணி தான் இவருக்கு பதவி போகுமா, பதவி உயர்வு பதவி கிடைக்குமா, நல்ல போஸ்டிங் இவருக்கு கிடைக்குமா, 10ஆம் இடத்துல குரு ஜனன காலத்தில் இருக்குது, இப்படிங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சும்மா நம்ம எடுத்தோம் கமிச்செல்லாம் நம்ம 10ஆம் இடத்துல குரு இருக்குது, உனக்கு பதவி போயிடும், வேலை போயிடும் அப்படிலாம் சொல்கிறது மகா தப்பு. அப்போ 10ஆம் இடத்துல குரு அவர் சரண காலத்தில் இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்கிற குரு அவருடைய திசை வருதா, புத்தி அந்தர சூட்சம் ஓடுதா, இல்லை அந்த 10ஆம் இடத்தை ராகு பார்க்குதா, கேது பார்க்குதா, சனி பகவான் பார்க்குறாரா, என்னங்க தேய்புரை சூரியன் சந்திரன் பார்க்குறாங்களா, அவங்க எல்லாம் யார் பார்க்குறாங்க, அப்போ சூரிய சந்திர திசை ஓடுதா, அப்போ அந்த திசை ஓடும்போது அந்த குருவை 10ஆம் இடத்துல ஜனன காலத்தை குருவை 10ஆம் இடத்துல இருக்கிற குருவை இப்போ ராகு பார்த்து திசை ஓட்டுறாரா, கேது பார்த்து திசை ஓட்டுறாரா அப்படின்னா, அதே நேரத்துக்கு அந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கிற குரு அதாவது வக்கரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்கரமாக இருந்து ராகு கேது பார்த்தாலோ, சனி பார்த்தாலோ, பாவக்கிரகம் அதாவது தேய்பிரை சந்திரன் பார்த்தாலோ, தேய்பிரை சூரியன் பார்த்தாலோ, அப்போ அவருக்கு நல்லதே நடக்கும். சூரியனே பார்த்தாலோ பதவி உயிர் கிடைக்கும் அவருக்கு. ஜனன காலத்தில் 10ஆம் இடத்துல குரு இருக்குது, அந்த குரு சூரியன் பார்க்குறார், சூரியன் திசை ஓடுது, என்னங்க. அப்போ சூரியனுக்கு 7ஆம் பார்வை, அப்போ 7ஆம் பார்வையை பார்க்கும்போது எப்படின்னா பதவி உயிர் விடும். அரசாங்கம் சம்மந்தப்பட்டதில் அவருக்கு பதவி உயிர் கிடைக்கும். ஏன் பயப்படுறீங்க? சில பேர் அப்படி தாங்க கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுனே புரியல, இந்த மாதிரிலாம் கேள்வியில் கேட்டுட்டு அதை தான் டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு அதிகாரிகள்லாம் அப்படி தாங்க. அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 10ல் எனக்கு குரு இருக்குது, கோச்சார குரு எனக்கு 10ல் சாயிண்ட் ஆகுது, அதனால் பிரச்சனை சிக்கல் வருமா, ஏன்னா அவங்க நல்ல போஸ்டிங் இருக்கிறாங்க, நல்ல போஸ்டிங் நல்ல வருமானத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும் அல்லவா. 10ல் கோச்சாரத்தில் குரு 10ஆம் இடத்துக்கு வருது, அந்த 10ஆம் இடத்துல குரு ஜனனகால குரு இருக்குது, இதெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க, அவங்களே சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது என்னென்னா, 10ஆம் இடத்துல குரு ஜனனகாலத்தில் இருக்குது, இன்றைக்கி கோச்சார குருவும் அங்கே 10ஆம் இடத்துல வருது அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னென்ன நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு, என்ன டிகிரியில் போயிட்டுருக்காரு, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா கிடைக்காதா. பாவகிரகம்லாம் பார்க்குது, 7ஆம் பார்வையை பார்க்குது, அந்த பார்க்குற கிரகம் 7ஆம் பார்வையை பார்க்குது, அதை சூரியன் பார்க்குறாரு அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்ட சப்போர்ட் இருக்கணும். ஆனால் அந்த குரு வக்கரத்தில் இருக்கணும், ஜனனகால குரு வக்கரத்தில் இருக்கணும், என்னங்க. அப்போ ஜனனகால குரு வக்கரத்தில் இருக்கணும்,
இப்போ கோச்சர குரு அங்கே போய் சாய்ண்டாகும்போது பதவி உயர்வு சம்மந்தப்பட்டது எல்லாமே கிடைக்கும். நான் நிறையா சாதத்தை பார்த்துக்கிறேன். பயப்படாதீங்க. 10ல் குரு இருக்குன்னு பயப்பட வேண்டாம். பதவி உயர்வுன்னு பயப்பட வேண்டாம். அது 10ஆம் இடம் அவருடைய லக்கணத்துக்கு 10ஆம் இடம் வந்து வீட்டை பார்க்கணும். அந்த அதை பார்த்து தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அது என்ன நட்சத்திரம் இருக்காரோ அதை பார்க்கணும். தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. வாழ்க்கை வளமுடன்.